Hi viewers, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க? நான் என் லைஃப்லயே வந்து ஒரு செகண்ட் டைம் வந்துட்டு நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கே தெரியாது இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் வந்துட்டு ஆன்லைன்லேருந்து டெலிவரி ஆகும்போது அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க நான் பொதுவாகவே நான் நிறைய ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதால என்ன ஏதுலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களையே அதை ஓப்பன் பண்ண வச்சு அவங்களையே பார்க்குற அந்த சந்தோஷத்தை லைவாக நம்ம வந்து பார்க்கலான்னு ஆசைப்படுறேன். ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பார்சலே நாங்கள் வந்துட்டு பாருங்க உங்களுக்காக நம்ம ஓப்பனே நாங்கள் பண்ணலை. இனிமேல் தான் நாங்கள் ஓப்பனே பண்ண போகிறோம். ஸோ மோரோவர் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறது மூலிமா இதில் இருக்க உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண தான் வந்திருக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது. அட் த சேம் டைம் நாங்கள் அந்த லைவ் ரியாக்ஷன்ஸை பார்க்கலாங்கிறதுக்கு தான். ஸோ அது பெட்டர் நீங்கள் ரெண்டு சேர்ந்து இங்கே வாங்க இப்படி ஓப்பன் பண்ணலாம். இல்லைங்க கத்திரிக்கோள் எடுத்தாரு. ஓப்பன் பண்ணுங்க. அங்கேயே பார்க்காதீங்க, இங்கே பாருங்க. உங்களுக்கு கத்திரிக்கோள் ஹாப்பி பர்த்டே. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குறதுக்கு அவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதான் நான் அவங்க முன்னாடி தான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு திங்ஸ் இந்த உங்கள் 2 பேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி என்ன திங்ஸ் இதில் இருக்குது சொல்லுங்கள். சொல்லிச்சுமே எதுவும் கெஸ்ட் இல்லைங்க. இப்போ அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பாதி தெரியும், அதனால் அம்மாக்கிட்ட கேட்க முடியாது. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சமையலா? பில்லே இவ்வளோ பெருசாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுன்னு எவ்வளோ பெரிய பில்லு. அப்போ இவ்வளோ பெரிய பில்லு இருந்துச்சுன்னா அப்போ என்ன இருக்குன்னு சொல்லுங்க. திறந்துச்சேன். சரி நீங்களும் திறந்துட்டாங்க. என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். யாராட்டி கேமரா வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு இது வந்துட்டு நம்ம வாங்கின மொபைலோட மொபைல் கவர். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கான புது ஃபோன். சத்தியமா? ரொம்ப தேங்க்ஸ்லாம் பிள்ளைக்கு சொல்லக்கூடாதுமா. ஓப்பன் பண்ணுங்க. அப்பா நீங்கள் 2 சேர்ந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் ஓப்பன் பண்ணி தாரேன். அவன் நம்மளை வச்சு காமெடி பண்றான். உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியலன்னு தானே உங்களை பொருட்காரங்களால் ஓப்பன் பண்ணுங்க. பேசிக்கலி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கேமரா கான்ஷியஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் நாங்கள் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன். இது சாதாரணமாக கேமரா இல்லைன்னா கிளிச் போட்டு ஓப்பன் பண்ணிடுவேன். சொல்லுங்க. ஏமா கீழே வந்துடுறாங்க. இப்படியே நானே ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பக்கடிங்க. பேசிக்கலி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்துட்டு ரெட்மி A4 5G ஃபோன். ஸோ வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு வந்துட்டு இதை விட பெட்ரு ஃபோன் வந்துட்டு வேணுமான்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவோட பழைய ஃபோன் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் எங்கள் அப்பாவோட பழைய ஃபோன். ஸோ நான் இப்போ தான் அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஃபோன் அது இங்கே பாருங்க. இப்போ தான் வந்துட்டு இந்த பழைய ஃபோன் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஜிமெயிலே நாங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நம்ம இந்த ஃபோனில் வந்து இது பண்ணலான்ட்டு இது ஆன் பண்ணலாமா? எப்படி ஆன் பண்ண ஆன் பண்ணலாம் ஆகிட்டு பாருங்க. 5G ஃபோன் அம்மா ஃபோன் கூட 4G தான். உங்களுக்கு 5G ஃபோன் சொல்லிதான். இது வந்துட்டு மொபைல் கவர். அதை நீங்கள் வந்து கீழே போட்டுருவீங்க உடச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு கேமரா பேசலாம். நீங்கள் எதுவுமே பேசலாம். அது வேறு என்னது இது கீழே போட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த இதுக்கு கவரும் வாங்கினேன். அட் த சேம் டைம் இதிலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா பெரிய சார்ஜர் உங்களுக்கு இருக்குது. இந்த ஒயரும் இருக்குது ஐஃபோன் மாதிரி இல்லை. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த சிம்மு போடுறதுக்குரிய அந்த எஜெக்டர் எல்லாமே இதில் இருக்குது. சிம்மு போடுறது சிம்மு நான் எல்லாமே நான் போட்டு தந்துடுவேன் இன்னைக்கு. அதனால தான் அப்படியே உங்கள் ஃபோனை செட் பண்ணது. அதனால் இப்போவே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன் வந்துட்டு பிடிச்சிருக்காங்க. கவர் பம்மா கவரை போட்டுட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேசிக்லி பழைய ஃபோன்லேருந்து நம்ம சிம்மை கலத்திருக்கோம். அதை வந்துட்டு புதிய சிம்மில் நம்ம வந்துட்டு போடுறதுக்குரிய எஃபோர்ட் எடுத்துகிட்ருக்கோம். எஸ்
சிம் 1 ஸ்லாட் இது. மெமரி கார்டு கூட இந்த ஃபோனில் போடலாம். ஸோ ஃபைனலி இதுதான் ஃபோன் பார்த்துக்கோங்க. ஃபோன் பக்கத்தில் காமிக்கிற ஃபோன் கவர் இது. நம்ம கேமரா வந்துட்டு நம்ம இப்போ உடையக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இப்படி நம்ம தனியாக வச்சுக்கலாம். அந்த நம்ம வீடியோ பார்க்குறோன்னா இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு பிராண்டட் கவர். ஸோ நம்ம வந்துட்டு ஃபோன் கீழே இப்படி விழுந்தாலும் உடையாது, அது சேர்ந்து பின்னாடி விழுந்தால் உடையாது, கேமராவில் எதுவுமே படாது. ஸோ நல்ல ஒரு கவர், நல்ல ஒரு ஃபோன் பார்த்துக்கோங்க. இதுக்கு இதை வந்துட்டு உங்களுக்கு தான் செங்கல் மாதிரி இருக்கா. ஆன் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணலாம். ஃபோன் பண்ணணும்னா இப்போ பண்ணலாம்ல, சிம்லாம் போடணும்ல, போட்டு செட் பண்ணி தருவோம். சரி செட் பண்ணி தருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய்.